அத்தியாயம் 63 அனைத்தும் ஒன்று. கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் செலவிட்ட பிறகு நிலவன் இறுதியாக இந்த கலப்பின போன்ற உயிரினத்தின் திறன்களை உள்வாங்கிக் கொள்வதை முடித்தான். இந்த அமைப்பின் மூலம் அவன் இந்த இனத்தின் பெயரை கற்றுக்கொண்டார். பேத்ரால்ஸ், லாமியாக்கள் மற்றும் மனிதர்களிடமிருந்து தோன்றிய ஒரு மாறுபட்ட இனம். அது எப்படி உருவானது என்பது பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், அந்த அசுரன் லார்ட்ரேங்க் எண்ணிக்கையில் அவனுக்கு நன்மை இல்லை என்றால் அதைக் கொல்வதில் அவனுக்கு சிறிது சிரமம் இருந்திருக்கும். மேலும் நிலவன்தானே அதை எதிர்த்து போராடியிருந்தால் அசுரர்களும் தப்பித்திருக்கலாம். சிஸ்டம் புதிய திறன்களை எனக்கு காட்டு. புரவலன் பின்வரும் திறன்களையும் பெற்றுள்ளார். ஹாலுசினோஜெனிக் நச்சு பி தரவரிசை செயலில் ஹோஸ்டின் உடலுக்குள் மாயத்தோற்ற நச்சுத்தன்மையை சுரக்க ஹோஸ்டை அனுமதிக்கிறது மற்றும் ஒரு வெளியேற்றத்தை உருவாக்குவதன் மூலம் உடலின் எந்த பகுதியிலிருந்தும் அதை பரப்புகிறது. மூடுபனி மேகம் வாயு மூடுபனியை உருவாக்க ஹோஸ்டை அனுமதிக்கிறது. தென்றில் பி ரேங்க் செயலில் உடலில் இருந்து நீண்ட தூர நீட்டிப்புகளை உருவாக்க ஹோஸ்டை அனுமதிக்கவும். சோனார் கேட்டல் பி தரவரிசை செயலற்றது. ஹோஸ்டை 200 மீட்டர் வரையிலான கடுமையான கேட்கும் வரம்பை கொண்டிருக்க அனுமதிக்கிறது. குளிர்ந்த உடல் இது ஹோஸ்டை உடல் வெப்பநிலையை 0 குறைக்க அனுமதிக்கிறது. மேலும் ஹோஸ்ட் கடுமையான குளிர் சூழலால் பாதிக்கப்பட மாட்டார். குறிப்பு: இந்த திறன்களில் சிலவற்றை ஒன்றிணைக்கலாம், சிலவற்றை வெவ்வேறு ஒருங்கிணைக்கப்பட்ட திறன்கள் மற்றும் திறன்களின் கீழ் கலக்கலாம். அமைப்பு புதிய திறன்களை பட்டியலிட்டது, மேலும் அவற்றை மேலும் பயன்படுத்தலாம் என்றும் அவனிடம் கூறியது. இணைக்கப்பட்ட திறன்களை எனக்குக் காட்டு என்று நிலவன் கட்டளையிட்டார். அந்த அமைப்பு 3 திறன்களை மட்டுமே கொடுத்தது. ஆனால் மனச்சோர்வடைவதற்கு பதிலாக சாத்தியமான முடிவுகளை பார்த்த பிறகு அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அனைவரையும் ஒன்றிணை. சாத்தியமான விளைவுகளில் நிலவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்ததால் கூச்சலிட்டார். தொகுப்பு முடிந்தது. அமைப்பு பதிலளித்தது. விவரங்களை காட்டு. புரவலன் பின்வரும் திறன்களையும் ஒருங்கிணைத்து பெற்றுள்ளார். கிராப்லிங் நீட்டிப்பு எந்தவொரு உடல் பாகங்களிலிருந்தும் கருப்பு சதைப்பற்றுள்ள நீட்டிப்புகளை உருவாக்கி எந்த தூரம், திசை மற்றும் நீளத்திலும் அவற்றை தனது விருப்பப்படி கட்டுப்படுத்த ஹோஸ்டை அனுமதிக்கிறது. இந்த நீட்டிப்புகளின் முனைகள் ஹோஸ்டின் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவங்களையும் மாற்றலாம் மற்றும் ஹோஸ்டின் திறன்களை முன்னர் உள்வாங்கிய கடினமான மற்றும் உலோக பைக்குகளால் ஆனவை. தற்போதைய வரம்பு 30 மீட்டர். நச்சு மூடுபனி ஹோஸ்ட் மாயத்தோற்ற நச்சுக்களை கலந்து மூடுபனி அல்லது மூடுபனி வடிவில் வெளியிட அனுமதிக்கிறது. தற்போதைய வரம்பு 20 மீட்டர். சோனார் ஹியரிங் அதன் செயல்திறனை அதிகரிக்க ஹண்டரின் நோக்கத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பிரத்தியேக திறனை இன்னும் தனித்தனியாக பயன்படுத்தலாம். அவரது புதிய திறன்கள் பற்றிய விவரங்களை வழங்கியதால் அமைப்பு பதிலளித்தது. டிங்கோ நிலவன் மகிழ்ச்சியில் கத்தினான். அவன் பெத்ராலின் முதுகில் கையை வைத்து மெதுவாகத் தடவினார். உங்களை அசிங்கமானவர், பயங்கரமானவர் என்று அழைத்ததற்கு மன்னிக்கவும். உங்கள் திறமைகளுக்கு நன்றி, நிலவன் கூறினான். சிஸ்டம் டாக்சின் மிஸ்டுக்கு டாக்சின் என்று பெயரிடுங்கள் என்று நிலவன் கட்டளையிட்டான். அவன் குறுகிய மற்றும் எளிமையான பெயருக்குச் சென்றார். அதன் விளைவாக அவனுக்கு கிடைத்த திறன்களைப் பொறுத்தவரை அவை வெறுமனே பயனுள்ளதாக இருந்தன. இந்த பயனச்சு மூடுபனி அல்லது மூடுபனியை பயன்படுத்தி மக்களை குழுக்களாக வேட்டையாட முடியும். அதே நேரத்தில் அவன் மையத்தில் குதிப்பான். மேலும் இந்த மாயத்தோற்ற நச்சு அவனது எதிரிகளை பயமுறுத்தி அவர்களின் போர் அமைப்பை முற்றிலுமாக உடைக்கும். மேலும் அவன் தனது கீழ் அதிகாரிகளை சமன்பாட்டில் வைத்தால் அவர்கள் இந்த திறமையால் பாதிக்கப்படாததால் அது ஒருதலைப்பட்சமான படுகொலையாக இருக்கும். மேலும் கிராப்லிங் எக்ஸ்டென்ஷனும் அற்புதமாக இருந்தது. அவன் அதை பயன்படுத்தி உயரங்களை அடையவும் இந்த எக்ஸ்டென்ஷன்களை தனது கைகளிலிருந்து சுடும்போது நீண்ட தூரம் சுழற்றவும் முடியும். இது அவனது முகமூடியில் கூர்மையான விழ்வால் காதுகளை கொண்ட ஒரு குறிப்பிட்ட கருப்பு தொப்பி அணிந்த நபருக்குச் சொந்தமான அவனது கிராப்பிங் துப்பாக்கியாக வேலை செய்யக்கூடும். சந்தேகத்திற்கு இடமின்றி சோனார் ஹியரிங் அவனது சிறந்த கேட்கும் திறனாக இருந்தது. இப்போது ஹண்டரின் நோக்கத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த திறன் கேப்டு குரூசேடரின் துப்பறியும் பயன்முறையிலிருந்து வேறுபட்டதாக மாறவில்லை. ஆனால் இன்னொரு நன்மையும் இருந்தது.
இந்த நீட்டிப்புகளை அவன் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தலாம். எளிமையான வார்த்தைகளில் சொன்னால் டோட் அவன் ஒரே நேரத்தில் 1 டஜன் மக்களுடன் சண்டையிட முடியும். மேலும் யாராவது அவனிடமிருந்து மிகத் தொலைவில் இருக்கும்போது அந்த எதிரியை கொல்ல இந்த நீட்டிப்புகளை பயன்படுத்தலாம் அல்லது நிலவனுக்கு அருகில் இழுக்கலாம். யாராவது நிலவனை பின்னால் இருந்து தாக்க முயற்சித்தால் கூர்மையான முனைகளைக் கொண்ட இந்த நீட்சிகள் எதிரியை கொல்லக்கூடும். இந்த நீட்சிகள் இப்போது அவனது கூடுதல் கைகளைப் போலவே இருந்தன. முடிவுகளில் திருப்தி அடைந்த பிறகு நிலவன் ஒரு திருப்தியான புன்னகையை வெளியிட்டார். ஆனால் அவன் பெத்ராலின் மையப்பகுதியைத் தொடவில்லை, அதைச் சாப்பிடவில்லை. மாறாக நிலவனுக்கு வேறு சில திட்டங்கள் இருந்தன. ரோனின் அவன் ரோக் துணை அதிகாரியை அழைத்தான். இந்த தளத் தலைவருடன் இணைவதற்கு நிலவனுக்கு பொருத்தமான வேட்பாளர் இருந்தார். ஏனென்றால் இறுதியில் அவனது ஜெனரல்கள் எதிர்காலத்தில் அவனுக்கு ஒரு முக்கிய பங்கை வகிக்கப் போகிறார்கள். சில சமயங்களில் அளவை விட தரம் மிக முக்கியமானதாக இருந்தது. நிலவன் முடிவு செய்தால் ஒரு நாள் நிலவனின் கொலையாளிகளின் படையை ரோனின் வழிநடத்தப் போகிறார். மேலும் அந்த துணை அதிகாரி அவ்வப்போது தன்னை பயனுள்ளதாக நிரூபித்திருந்தார். எனவே அதற்கு தகுதியான வெகுமதியை பெறும் நேரம் இது. நிலவன் சிந்தசிஸ் டிவைன் அபிலிட்டியை பயன்படுத்தி 20 ரேங் மான்ஸ்டர் கோர்களை பயன்படுத்தி லோர் பாஸின் உடலை 10க்கும் மேற்பட்ட நிம்களுடன் கலந்து பரிணாமத்திறன் திறக்கப்பட்ட ஒரு துணை பிரிவை உருவாக்கினார். மேலும் ரோனின் அரிய தரவரிசையில் இருந்தபோது லோர் பாஸ் லார் தரவரிசையில் இருந்ததால் இனங்கள் தரவரிசைக்கு இடையிலான இடைவெளியை குறைக்க சிறந்த முடிவுகளுக்காக அவன் மேலும் 15 ரேங் கோர்களை பயன்படுத்தினார். 2 மணி நேரம் செலவிட்ட பிறகு பரிணாமம் இறுதியாக முடிந்தது. புதிதாக மேம்படுத்தப்பட்ட ரோனினை ஒரு கருப்பு மூடுபனி சூழ்ந்தது. அவரது முகம் அசுர முதலாளியைப் போல மாறியது. ஆனால் அவரது கண்கள் முற்றிலும் பச்சை நிறமாக மாறிவிட்டன. அவர் தனது மனித உருவத்தை தக்க வைத்துக் கொண்டார். ஆனால் இப்போது 3 மீட்டர் உயரமாக இருக்கிறார். அவரது முதுகில் இருந்து பல கருப்பு சவுக்கை போன்ற நீட்சிகள் வந்தன. நிலவன் விரைவாக 2 அற்புதமான தரவரிசை கத்திகளை எடுத்து புதிய உடலுக்கு சரியாக பொருந்தக்கூடிய கருப்பு தோல்வொளி கவசம், ஒரு கோட், காலணிகள் மற்றும் ஆபரணங்களை வழங்கினார். இந்த பரிணாம வளர்ச்சிக்குப் பிறகு ரோனின் இப்போது ஒமேகா பிளாக்வால் ஆலிவரைப் போலவே ஒரு லார் தரவரிசை துணை அதிகாரியாக இருந்தார். ஆனால் நீட்டிப்புகளுடன் மாயத்தோற்ற நச்சு மற்றும் மூடுபனி திறன்களை பெற்ற பிறகு அவர் ஒரு அசாச்சின் வகுப்பு போராளியாக மிகவும் ஆபத்தானவராக இருந்தார். அவர் விரும்பினால் இப்போது டஜன் கணக்கான மக்களைத்தானே மிகவும் திறமையாக எதிர்கொள்ள முடியும். அடுத்து என்ன செய்வது என்பது பற்றி இன்றிரவு புதிய திறன்களை சோதித்துப் பார்ப்பது என்று நிலவன் ஏற்கனவே முடிவு செய்திருந்தான். அவனாக அல்ல, ஆனால் ஷேடோ வீரனாக.